24/6/2024 டியர் 1 மணி 6 மணி 8 மணி 3 ஷோக்கும் சேர்த்து நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? அதுக்கு முன்னாடி நேற்று நம்ம என்ன கொடுத்தோம், என்ன வந்திருக்குன்னு ஒரு பார்வை பார்க்கலாம். டியர் 23ஆம் தேதி ஆல் போர்டு. நம்ம ஆல் போர்டை வச்சு புதுசாக பார்க்குறதுன்றது கொஞ்சம் கவனமாக கேளுங்க. சரிங்களா? உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அருமையான கெஸ்ஸிங் எடுக்கிறதுக்கு நீங்களும் எடுத்துக்கலாம். சரிங்களா? பாருங்கள், ஆல் போர்டு நம்ம 2 4 1ன்னு கொடுத்துருக்கோம். அது எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். 1 மணிக்கு பாருங்கள் 1ஆம் நம்பர் நமக்கு பாஸ் ஆகிருக்கு. சரிங்களா? 1ஆம் நம்பர் நமக்கு பாஸ் ஆகிருக்கு. 6 மணிக்கு 2ஆம் நம்பர் பாஸ் ஆகிருக்கு. சரிங்களா? 6 மணிக்கு 2ஆம் நம்பர் பாஸ் ஆகிருக்கு. ஆக மொத்தம் 2 ஷோக்கு நம்ம நம்பர் ஆல் போர்டுலேருந்து எடுத்திருக்காங்க. 4ங்கிறது நம்ம கொடுத்துருக்கோம். நான் 4 வரல. அதுக்கு உண்டான பவர் நம்பர் 9ங்கிறது தான் வந்திருக்கு. 9 7 எடுத்துருக்குறாங்க 8 மணிக்கு. சரிங்களா? ஆனால் நம்ம ஆல் போர்டு மேலே கொடுக்குற நம்பர் தான் 2 4 1. சரிங்களா? 1 2 நமக்கு பாஸ் ஆகிருக்கு 2 ஷோவில். சரிங்களா? அடுத்து பாருங்கள், 2D பொறுத்த வரைக்கும் எப்படி பாஸ் ஆகிருக்குது. 79 நம்ம கொடுத்துருக்குறோம். சரிங்களா? 97ன்னு வந்திருக்குது. ஆனாலும் ரொட்டேட் பண்ணி வைக்க சொல்லியிருக்கிறேன். அதை வச்சுருந்தா இது வின்னிங் ஆகிருக்கும். சரிங்களா? அதேமாதிரி 62. சரிங்களா? 62 நம்ம 62ன்னு கொடுத்துருக்கோம். இருந்தாலும் எப்பவும் 62 ரொட்டேட் பண்ணி வைக்கிறது நல்லது. ஏன்னா இப்படியும் அடிக்கலாம், அப்படியும் அடிக்கலாம். நமக்கு பாருங்கள் 2 செட்டு 3 செட்டு பாஸ் ஆகும்னு சொல்லியிருந்தேன். 2 செட்டு பாஸ் ஆகிருக்கு. சரிங்களா? அதுமாதிரி பாக்ஸ்ன்னு சொல்லி நம்ம கொடுக்குற நம்பர் சி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம நம்பர் வரலைன்னா அது ஃபெயிலியர் தான் ஆகும். சி போர்டில் நம்ம கொடுக்கல, 5 8 நம்ம கொடுக்கல. சரிங்களா? அதனால் நமக்கு அது ஃபெயிலியர் தான் ஆகும். ஆனால் 2D பாஸ் ஆகிருக்குது. ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 2 1ங்கிற நம்பர் பாஸ் ஆகிருக்கு. சரிங்களா? நாளைக்கு உண்டான கணிப்பில் போயிடலாமா? நாளைக்கு பாருங்கள் 24ஆம் தேதி. சரிங்களா? 24/6/2024 டியர் 1 மணி 6 மணி 8 மணி. சரிங்களா? ஆல் போர்டுக்கு நம்ம கொடுக்குற நம்பர் இதை வச்சு தான் நம்ம எடுக்க போகிறோம். புதுசாக பார்க்குற நண்பர்கள் கொஞ்சம் கவனமாக கேளுங்க, தள்ளி தள்ளி பார்க்காதீங்க. அப்போ உங்களுக்கு விவரம் புரியும். இந்த ஆல் போர்டிலேருந்து கண்டிப்பாக நாளைக்கு 2 நம்பர் சாலிடாக பாஸ் ஆகும் 3 ஷோக்கு. சரிங்களா? பாருங்கள், சில நேரம் 3 நம்பரும் பாஸ் ஆகும். சரிங்களா? அதுக்குண்டான பவர் நம்பர் தான் கீழே கொடுத்து நம்ம 2 டிஜிட்டல் 3 டிஜிட்டல் எடுக்கிறோம். சரிங்களா? 5க்கு பவர் 0, 7க்கு பவர் 2, 8க்கு பவர் 3. சரிங்களா? இதை பொறுத்த வரைக்கும் கேரளா மற்றும் டியர் புக்கிங் போடுறதுக்கு உண்டான கான்டாக்ட் வாட்ஸ்அப் நம்பர். சரிங்களா? வாட்ஸ்அப்பில் வந்துட்டு ஹாய்னு மெசேஜ் போட்டிங்கன்னா டீட்டெயில்ஸ்லாம் சென்ட் பண்ணிடுவோம். நீங்கள் டிக்கெட் போட்டுக்கலாம். டியர் 1 மணி, கேரளா 3 மணி, 6 மணி டியர், 8 மணி டியர். சரிங்களா? மொத்தம் 4 ஷோ நம்ம எடுக்கிறோம். விருப்பம் இருக்கிறவங்க இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். வாட்ஸ்அப்பில் ஹாய்னு மெசேஜ் போடுங்க. உங்களுக்கு டீட்டெயில்ஸ்லாம் சென்ட் பண்ணிவிடுவோம். அப்புறம் டிக்கெட் போட்டுக்கலாம். நீங்கள் விவரம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் டிக்கெட் போட்டுக்கோங்க. சரிங்களா? டிக்கெட் போடுறதுக்கு மட்டும் இதில் வாட்ஸ்அப்பில் போய்ட்டு ஹாய்னு மெசேஜ் போடுங்க. சரிங்களா? அடுத்து நாளைக்கு உண்டான கெஸ்ஸிங்கை பார்ப்போம். சொன்ன மாதிரி தான் நம்ம நாளைக்கு ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 5 7 8. சரிங்களா? இதுலேருந்து 2 நம்பரும் 3 நம்பரும் பாஸ் ஆகலாம். 3 ஷோக்கும் சேர்த்துன்னு தான் நான் கொடுக்குறேன். அதுக்குண்டான பவர் நம்பரை கொடுத்து அதுலேருந்து நம்ம 2D எடுக்கிறோம், 3D எடுக்கிறோம். சரிங்களா? நீங்கள் எப்படி உங்களுக்கு வருதுன்னு பார்த்துட்டு நான் கொடுக்குற கணிப்படி வந்தால் மட்டும் அதில் நம்ம 9 செட்டு கொடுக்குறோம். ஆனால் 9 செட்டும் வராது. சரிங்களா? 2 செட்டு அல்லது 3 செட்டு தான் பாஸ் ஆகும். சரிங்களா? ஒரு கணிப்புக்கு நம்ம கொடுக்குறோம். சரிங்களா? ஏபிபிசி ஏசி. சரிங்களா? இதில் நீங்கள் எந்த செட்டு போட்டாலும் சரி, 57ன்னு போடுறீங்களா, 75ன்னு ஒரு செட்டு போடணும். சரிங்களா? ஆல் போர்டுக்கு போடுங்க. சரிங்களா? உங்கள் கணிப்பில் 1 மணி ஷோக்கு, 6 மணி ஷோக்கு, 8 மணி ஷோக்கு எதுக்காவது வருதா, நான் கொடுத்துருக்க நம்பரு அதை ரொட்டேட் பண்ணி போட்டுக்கோங்க. 03ன்னு போடுறீங்களா, 3 0ன்னு போடுங்க. 02ன்னு போடுறீங்களா, 2 0ன்னு போடுங்க. 7 0ன்னு போடுறீங்களா, 07ன்னு போடுங்க. அந்த மாதிரி எல்லா செட்டுக்கும் அந்த மாதிரி தான் ரொட்டேட் பண்ணி கண்டிப்பாக நீங்கள் வைக்கணும். சரிங்களா? வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு நல்ல வின்னிங் கிடைக்கும். சரிங்களா? நான் கொடுத்துருக்கிற நம்பர் 2Dயை பொறுத்த வரைக்கும் 57 87 03 58 02 32 70 73 53ங்கிற 9 செட்டு கொடுத்துருக்குறேன். சரிங்களா? உங்கள் கணிப்பில் எப்படி வருதோ அதை மாற்றி வச்சு கொஞ்சம் ப்ளே பண்ணிக்கோங்க. அப்போ நாளைக்கு 2 செட்டு 3 செட்டு பாஸ் ஆகலாம். சரிங்களா? நமக்கு 4D பாஸ் ஆகி ஒரு வாரம் மேலே ஆகுது. இதிலேருந்து நாளைக்கு ஒரு 4 டிஜிட்டல் கூட வரலாம், இல்லைன்னா 3 டிஜிட்டல் வின்னிங் வரலாம். ஆனால் பாக்ஸுன்னு சொல்லி தான் நான் கொடுக்குறேன். நீங்கள் வைக்கிறதா இருந்தால் மாற்றி கூட வச்சு ப்ளே பண்ணுங்கள் நண்பா. சரிங்களா? உங்களுக்கு சி போர்டு கணிப்பு மட்டும் கரெக்டாக பார்த்து எடுத்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நான் கொடுத்துருக்க நம்பரு அதுக்கு இதுக்கு செட் ஆகுதான்னு பார்த்துட்டு 1 மணி ஷோவோ, 6 மணி ஷோவோ, 8 மணி ஷோவோ பார்த்து கரெக்டாக வைங்க. சரிங்களா? அப்போது ஒரு அருமையான வின்னிங் கிடைக்கும். பாருங்கள். சரிங்களா? நம்ம 578ன்னு ஒரு செட்டு கொடுத்துருக்கோம், 203ன்னு ஒரு செட்டு கொடுத்துருக்கோம், 028ன்னு ஒரு செட்டு கொடுத்துருக்கோம், 573ன்னு கொடுத்துருக்கோம், 275ன்னு ஒன்று கொடுத்துருக்கோம், 328. சரிங்களா? மொத்தம் 6 செட்டு தான் நம்ம கொடுக்குறோம், 3 ஷோக்கும் சேர்த்து. சரிங்களா? அதனால் நீங்கள் 1 மணி ஷோவில் என்னுடைய கணிப்பு ஏதாவது இருந்தால் அதை வச்சு மாற்றி வச்சு ப்ளே பண்ணுங்கள். இல்லை பாக்ஸாக போடுங்க. இல்லை 6 மணி ஷோவில் வருதா அதுக்கு மாற்றி வச்சு போடுங்க, ப்ளே பண்ணுங்கள். சரிங்களா? 8 மணி ஷோக்கு அதேமாரி வருதுன்னா பார்த்து நான் கொடுத்துருக்க நம்பரில் உங்கள் கணிப்போடு ஒத்து வர நம்பர் ஏதாவது இருந்தால் மட்டும் ப்ளே பண்ணுங்கள், இல்லைன்னா விட்டுருங்க. சரிங்களா? ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நமக்கு நல்ல சக்ஸஸாக பாஸ் ஆகும், பார்த்துக்கோங்க. சரிங்களா? பாருங்கள், உங்கள் கணிப்பில் வந்தால் மட்டும் ப்ளே பண்ணுங்கள். 5 வச்சா 0 வைங்க, 7 வச்சிங்கன்னா 2 வைங்க, 8 வச்சா 3 வைங்க. சரிங்களா? ஆல் போர்டில் அந்த மாதிரி விளையாடுங்க. சரிங்களா? உங்கள் கணிப்பு 1 மணி சொல்ல 5ன்னு வருதா,
5க்கு பவர் நம்பர் 0 அதையும் சேர்த்து வைங்க சரிங்களா. 7ன்னு வருதா, 7க்கு பவர் நம்பர் 2 அதையும் சேர்த்து வைங்க. 8ன்னு வருதா, அதுக்கு பவர் நம்பர் 3 சரிங்களா. அந்த மாதிரி சேர்த்து வச்சுங்க. ஒவ்வொரு ஷோக்கும் கண்டிப்பாக அந்த மாதிரி வச்சிங்கன்னா உங்களுக்கு வின்னிங் கண்டிப்பாக கிடைக்கும் சரிங்களா. பாருங்கள், பார்த்துட்டு அதுக்கு அந்த மாதிரி ப்ளே பண்ணுங்கள் சரிங்களா. நாளைக்கு நல்ல ஒரு கணிப்பில் சந்திக்கிறேன் சரிங்களா. டிக்கெட் போட விருப்பம் இருக்கவங்க இந்த நம்பரை கான்டெக்ட் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா. நாளைக்கு நல்ல ஒரு கணிப்பில் நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.